வணக்கம் தோழர்களே. நம்ம வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு பேரு சூடோ சயின்ஸ் இன்ஜினியரிங். அதாவது அறிவியலையே அடிச்சு துவைக்கிறது. நேத்து எங்க ஃபேமிலி குரூப்ல 2 ஃபார்வர்ட் மெசேஜ் வந்துச்சு. ஒன்னு கறிக்கடை பத்தி, இன்னொன்னு மீன் மார்க்கெட் பத்தி. அதை படிச்சதும் எனக்கு கண்ணில் ஜலமே வந்துருச்சுங்க. எவ்வளோ பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள்! ஹலால் முறையில வெட்டப்பட்ட இறைச்சியில ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்காது. அதுல கிருமியே அண்டாது. முக்கியமா அந்த விலங்குக்கு வலியே இருக்காது அப்படின்னு ஒரு மெசேஜ். சரி, இது வச்சும் பரவாயில்ல. மீனை பத்தி இன்னொரு மெசேஜ் வந்துச்சு பாருங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே எந்திரிச்சு வந்து அழுதிருப்பார். வாங்க இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் சயின்ஸை கொஞ்சம் உழித்து பார்த்துருவோம். முதல் பாயிண்ட், ரத்தம் முழுசா வெளியேறிடும். ஸோ அதில் வந்து பிளட் இருக்குது. பிளட் வந்து இம்ப்யூரிட்டி, அது வந்து சாப்பிடக்கூடாதுன்றக்காக. ஸோ இப்போ கட் பண்ணும்போது இதுவே அவங்க கட் பண்ணுறது வந்து ஃபுல் பிளட்டும் வந்து வெளியே ட்ரெயின் ஆயிரும். உண்மை என்னன்னா, கழுத்து நரம்பை வெட்டும்போது அதிகபட்சம் ஒரு 40-60% ரத்தம் தான் வெளியேறும். மீதி 40% ரத்தம் எங்க போகும்? விலங்கோட உள்ளுறுப்புகள், சின்ன சின்ன இரத்த குழாய்கள், தசை நார்கள்ல அப்படியே தான் தங்கியிருக்கும். இதனால்தான் இஸ்லாத்தில் ஒரு விலங்கை அறுக்கும்போது கழுத்தில் உள்ள முக்கிய நரம்புகள் துண்டிக்கப்பட்டு உடலில் இருக்கும் அசுத்த ரத்தங்கள் முழுமையாக வெளியேற்றப்படுகின்றன. இப்படி அசுத்தம் முழுமையாக வெளியேறுவதால் மட்டுமே அந்த கறி சுத்தமானதாகவும் மனிதர்கள் சாப்பிட உகந்த ஆரோக்கியமான உணவாகவும் மாறுகிறது. இதய துடிப்பு நின்னதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற ரத்தத்தை எல்லாம் மொத்தமா புழிஞ்சு எடுக்கிறதுக்கு கறி ஒன்னும் ஸ்பாஞ்ச் கிடையாது. உடனே நீங்க கேட்கலாம், அப்போ நான் கடையில கறி வாங்கும்போது ஒரு சிவப்பு கலர்ல தண்ணி ஒழுகுதே, அது ரத்தம் இல்லையானு? ஹலோ பாஸ், அது ரத்தம் இல்ல. அதுக்கு பேரு மையோகுளோபின். தசைக்கு ஆக்சிஜனை கொண்டு போற ஒரு புரதம். அது சமைக்கும் போது சூடுபட்டதும் இந்த புரதம் தான் பிரவுன் கலர்ல மாறுது. சோ 0% ரத்தம் அப்படிங்கிறது ஒரு பக்கா சயின்ஸ் பிக்ஷன் ஸ்டோரி. அடுத்த பிரம்மாண்டமான கிளைம், ரத்தம் முழுசா போயிட்டதால இதுல நோய் கிருமியே வராது. கேட்கறதுக்கு நல்லாத்தான் இருக்கு. ஆனா கிருமிகள் என்ன, ஓ இது ஹலால் கறியாயா, நாம இங்க போக கூடாது, இது நோ பார்க்கிங் ஏரியான்னு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுமா? விலங்கோட குடல் கழிவுகள், அது படுத்திருந்த இடம், கறிக்கடை பாயோட கத்தி, இதுல எங்க கிருமி இருந்தாலும் அது நேரா கறிக்கு வந்துடும். சரியான வெப்பநிலையில வைக்கலனாலும் சரியா சமைக்கலனாலும் கிருமி கும்மி அடிக்கும். சோ கிருமியே வராதுங்கிற லாஜிக்கும் இங்க க்ளோஸ். சரி, இந்த கறி மேட்ராவது பரவாயில்ல. மீனை பத்தி வந்த மெசேஜ் இருக்கே, அது அல்டிமேட். மீனுக்கு எபிக்லோடிஸ் இருக்கா. தண்ணியை விட்டு வெளியே எடுத்ததும் அந்த மூடிக்குமா. அப்புறம் மீன் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் தானா வாய்க்கு வந்து உடல் முழுவதும் ரத்தம் இல்லாம தூய்மையாயிடுமா. ஏங்க, எபிக்லோடிஸ் அப்படிங்கிறது மனிதர்கள் தொண்டையில இருக்கிற ஒரு மூடி. மீனுக்கு மூச்சு குழலே கிடையாது, அதுக்கு நுரையீரலே கிடையாது. அப்புறம் எங்க இருந்துங்க எபிக்லோடிஸ் வரும்? மீன் என்ன தண்ணிக்கு வெளியே வந்து தம்மடிக்குங்கிற நினப்புல இருக்கீங்களா? இது பத்தாதுன்னு இப்போ புதுசா இன்னொரு தியரியும் இறக்கியிருக்காங்க. மீனை தண்ணியில இருந்து வெளியே எடுத்ததும் அதோட செவில்கள், அதாவது கில்ஸ், உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் ஒரு சொட்டு விடாம உறிஞ்சி எடுத்துக்குமா. So when a fish has died because of loss of air, loss of oxygen, when it dies, the blood is sucked by the gills. That's the reason scientifically the blood doesn't remain in the body of the fish. என்னது, உறிஞ்சி எடுத்துக்குமா? எங்க செவில்கள் என்ன வேக்யூம் கிளீனரா இல்ல வாட்டர் டேங்கா ரத்தத்தை ஸ்டோர் பண்ணி வைக்க? செவில்களோட வேலையே தண்ணியில இருக்கிற ஆக்சிஜனை பிரிச்சு எடுக்கிறது மட்டும்தான். மீனை வெளியே எடுத்ததும் காத்துல செவில்கள் ஒட்டிக்கும். மீன் மூச்சு திணறி இறக்கும். ரத்தம் அப்படியே உள்ளேயே தான் உறைஞ்சு போகும். உண்மையாகவே ரத்தத்தை வெளியேற்றணும்னா கத்தியால செவில்களை அறுத்துதான் வெளியேற்றுவாங்க. அதை விட்டுட்டு செவிலே ரத்தத்தை உறிஞ்சிடும்னு சொல்றது சுத்தமான போலி அறிவியல். ஃபைனல் அண்ட் பெஸ்ட் ஒன், ஒரே வெட்டில நரம்பு துண்டிக்கப்படுறதால விலங்குக்கு வலியே தெரியாது. மூளை சட் டவுன் ஆயிடும். நண்பர்களே, மூளை என்ன கம்ப்யூட்டரா இல்ல மிக்சியா? பிளக்க பிடுங்கினதும் ஆஃப் ஆகுறதுக்கு? ஒரு விலங்க மயக்கமடைய செய்யாம நேரடியாக கழுத்தை அறுக்கும் போது மூளை உடனடியாக செயலிழக்காது. அந்த சில நிமிடங்கள் கழுத்து அறுபட்ட வலியையும் மூச்சு திணறலையும் அந்த விலங்கு முழுமையாக உணரும். இதுக்கு பேரு டிஸ்ட்ரெஸ். இதை விட்டுட்டு விலங்கு வலியே இல்லாம சிரிச்சுக்கிட்டே செத்து போச்சுன்னு சொல்றது
நம்மள நாமே சமாதானப்படுத்திக்கிற ஒரு முட்டாள்தனமான கதை. சுருக்கமா சொல்லணும்னா 100% ரத்தமும் வெளியேறாது, கிருமியும் வராம இருக்காது, விலங்குக்கு வலியும் கண்டிப்பா இருக்கும். முக்கியமா மீனுக்கு எபிக்ளோடிஸும் கிடையாது, அதோட செவுள்கள் வேக்யூம் கிளீனரும் கிடையாது. இறைச்சி சாப்பிடுறதும் உங்க மத நம்பிக்கைகளை பின்பற்றுவதும் உங்க தனிப்பட்ட உரிமை. ஆனா அந்த நம்பிக்கைகளை நியாயப்படுத்துறதுக்காக அறிவியலையே மாத்தி எழுதி வாட்ஸ்அப்ல ரீல் விடக்கூடாது. நம்பிக்கைகளை நம்பிக்கைகளா வச்சுக்கங்க, அதுல அறிவியலை கலக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ரேஷனல் அவேக்கனிங் கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி லாஜிக் இல்லாத கட்டுக்கதைகளை உடைக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான லாஜிக்கோட சந்திக்கிறேன். Until then, keep questioning.